தமிழ்நாட்டின் ரயில்வே வரலாறு என்பது தென்னிந்தியாவின் போக்குவரத்து வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இந்தியாவில் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட சில ஆண்டுகளிலேயே தமிழகத்திலும் அதன் பணிகள் தொடங்கின. முதல் ரயில் பாதை 1926. தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் சேவை 1996ஆம் ஆண்டு ஜூன் 28 அன்று தொடங்கப்பட்டது. இது சென்னையின் அப்போதைய மெட்ராஸ் இராயபுரம் ரயில் நிலையத்திலிருந்து வாலாஜா ரோடு ஆற்காடு அருகே வரை இயக்கப்பட்டது. பழமையான ரயில் நிலையம். சென்னையின் இராயபுரம் ரயில் நிலையம் தென்னிந்தியாவின் முதல் மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் எஞ்சியிருக்கும் மிக பழமையான ரயில் நிலையமாகும். முக்கிய ரயில் நிறுவனங்கள். தொடக்க காலத்தில் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி, மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி மற்றும் தென்னிந்திய ரயில்வே, சவுத் இந்தியன் ரயில்வே (SIR) ஆகிய நிறுவனங்கள் தமிழகத்தில் ரயில் பாதைகளை அமைத்தன. சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் 1991 சென்னை சென்ட்ரல் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 1907 எழும்பூர் ரயில் நிலையம் தெற்கு நோக்கிச் செல்லும் ரயில்களுக்கான முக்கிய முனையமாக மாறியது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 1976 ஆகஸ்ட் 7, 1976 அன்று அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் சென்னை புது தில்லி இடையேயான தமிழ்நாடு விரைவு தொடர்ந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. பெரம்பூர் பணிமனை 1996 லோகோ கரேஜ் வாகன பணிமனை பெரம்பூரில் தொடங்கப்பட்டது. இது ரயில் பெட்டிகள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகித்தது. இரயில் பெட்டி தொழிற்சாலை ICF 1935 சென்னையில் ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலை இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி நிறுவப்பட்டது. இது இன்று உலகின் மிகப்பெரிய ரயில் பெட்டி தயாரிப்பு மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது.